வணக்கம். செருப்பு தைக்கும் கலை ஏழ்மையிலிருந்து கோடீஸ்வரனாக இந்த ஒரு புதுமையான தொகுப்புக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சாதாரண செய்தி கிடையாதுங்க. இது உண்மையிலேயே நடந்த உங்கள ஆச்சரியப்பட வைக்க போற ஒரு நெகிழ்ச்சியான வைரல் கதை. சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். வறுமையின் உச்சத்துல இருந்த ஒரு மனுஷன் எப்படி ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சத்தை நோக்கி நடந்தான் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இங்க இருக்கிற இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. வெறும் 2 ரூபா. இன்னைக்கு காலகட்டத்துல 2 ரூபாய்க்கு என்ன மதிப்பு இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா முருகன் அப்படிங்கிற ஒரு எளிய மனுஷனோட அன்றாட வாழ்க்கையே இந்த 2 ரூபாயை நம்பிதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவரோட ஒவ்வொரு வியர்வை துளிக்கும் நாள் முழுக்க சிந்தின உழைப்புக்கும் கிடைச்ச மொத்த சன்மானமே இந்த மிகச்சிறிய தொகைதான். இது அவரோட வறுமையோட ஆழத்தை எவ்வளவு தத்ரூபமா காட்டுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது மிகச் சிறப்பா நமக்கு விளக்குற விஷயம் என்னன்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான மாற்றம் தான். ஒரு பக்கம் வெறும் 2 ரூபாய்க்கு செருப்பு தைக்கிற சாதாரண மனிதர், மறுபக்கம் மாபெரும் கோடீஸ்வர ஷோரூம் உரிமையாளர். இந்த 2க்கும் நடுவுல இவ்ளோ பெரிய பாய்ச்சால் எப்படி சாத்தியமாச்சு? இந்த 2 துருவத்துக்கும் இடையில இருந்த இடைவெளியை நிரப்புனது எது? இதுதான் இன்னைக்கு நம்ம அழுக்க போற மிகப்பெரிய முடிச்சு. முருகனோட அன்றாட வாழ்க்கைங்கிறது ரொம்பவே கடுமையான போராட்டங்கள் நிறைஞ்சது. எந்நேரமும் பரபரப்பா இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஓரத்துல புழுதியும் புகையும் சூழ்ந்த ஒரு சின்ன இடத்துல உட்கார்ந்துகிட்டு வெயில் மழைன்னு கூட பார்க்காம மக்களோட செருப்புகளை தச்சு தான் வாழ்க்கையை ஓட்டுனவர் அவரு. அந்த வழியா கடந்து போற ஆயிரக்கணக்கான காலணிகளை சரி பண்ண அந்த கைகளுக்கு தன்னோட சொந்த வாழ்க்கையை எப்படி சரி பண்றதுன்னு அப்போ தெரிஞ்சிருக்கல. வறுமை அவருடைய ஒவ்வொரு நாளையும் ஒரு பெரும் போர்க்களமாவே மாத்தி இருந்துச்சு. பொதுவா ஒவ்வொரு அப்பாவுக்கும் தம் பிள்ளைகளோட ஆசையை நிறைவேற்றுறது தான் உலகத்திலே மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஆனா ஒரு நாள் அவரோட சின்ன பொண்ணு அவர்கிட்ட வந்து, அப்பா எனக்கு பிறந்தநாள் கிஃப்ட் வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா கேட்குறா. அந்த ஒரு வார்த்தை அவர் இதயத்தை எவ்வளவு சுக்குநூறா உடைச்சிருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தன் மகளோட சின்னஞ்சிறு ஆசையை கூட நிறைவேற்ற முடியாத நிலைமையில கையில சுத்தமா காசு இல்லாம அந்த தந்தை நின்ன தருணம் அது நிஜமாவே நெஞ்ச உழுக்கிற ஒரு வழிங்க இது. இப்போ இது எப்படி ஒரு புதிய வடிவத்தை எடுக்குது அப்படின்னு நாம பார்க்கலாம். அவர்கிட்ட காசு இல்ல அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா உலகத்திலேயே விலை மதிப்பற்ற ஒரு விஷயம் அவன்கிட்ட கொட்டி கடந்துச்சு. அதுதான் தம் மகள் மேல அவர் வச்சிருந்த அளவற்ற அன்பு. அதை வச்சு அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத நாம இப்போ கவனிப்போம். அவர் சோர்வடையல. குப்பை மேட்ல தூட்டிக்கெறியப்பட்ட ஒரு சின்ன தோல் துண்டை ரொம்ப கவனமா தேடி எடுத்தாரு. தன்னுடைய மொத்த அன்பையும் தான் வாழ்நாள் முழுக்க கத்துக்கிட்ட அந்த செருப்பு தைக்கிற கலையோ ஒன்னா சேர்த்து தன் மகளுக்காக ஒரு அழகான செருப்பை தன் கைகளாலேயே உருவாக்குனாரு. இது வெறும் தொழில் கிடையாதுங்க, ஒரு அப்பாவோட தவம்னு தான் சொல்லணும். அந்த உழைப்புக்கான பலன் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவர் கையால தச்ச அந்த சின்ன செருப்பை தம் மகளோட கால்ல மாட்டி விட்ட போது அந்த பொண்ணு அடைஞ்ச தூய்மையான களங்கமில்லாத சந்தோஷத்தை வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. அவ துள்ளி குதிச்சு சிரிச்சா. அந்த உண்மையான புன்னகைக்கு முன்னாடி உலகத்துல இருக்கிற எந்த விலைமதிப்பெற்ற பரிசும் ஈடாளாது. ஒரு அப்பாவா முருகனுக்கு அதுதான் அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி தருணம். அவருடைய வறுமை அங்க காணாம போயிடுச்சு. அவருடைய அன்பு மட்டுமே அங்கே பிரம்மாண்டமா நின்னுச்சு. இப்போ இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த ஒரு தனிப்பட்ட நெகிழ்ச்சியான தருணம் எப்படி உலகளாவிய ஒரு வைரல் நிகழ்வா மாறுச்சு அப்படிங்கிறது தான். நேரமாக ஆக என்ன நடந்துச்சுன்னு கவனிங்க. அந்த அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையில நடந்த அந்த உணர்வுபூர்வமான நிகழ்வை அந்த வழியா போன ஒரு இளைஞன் எதேச்சையா தான் போன்ல வீடியோ எடுத்தான். சில மணி நேரங்கள்ல அது சோஷியல் மீடியால அப்லோட் ஆகுது. அடுத்த சில நாட்கள்லே ஒரு தந்தையின் உண்மையான அன்பு அப்படிங்கிற தலைப்புல அந்த வீடியோ மில்லியன் கணக்கான பார்வைகளை அள்ளி குவிச்சுது. உண்மையான அன்புக்கு இன்டர்நெட்ல எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு அப்படிங்கறத இது நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. இந்த வைரல் வீடியோவோட தாக்கம் இணையத்தோட மட்டும் நின்னுடலங்க. அது ஒரு மிகப்பெரிய ஷூ கம்பெனியோட ஓனரையும் போய் சேர்ந்துருச்சு. அந்த வீடியோவை பார்த்ததும் அவர் நிஜமாவே அதிர்ந்து போயிட்டாரு. அந்த தொழிலோட உண்மையான ஆன்மாவே அந்த வீடியோல இருக்கிறத அவர் உணர்ந்தாரு. உடனே அவர் முருகனை தேடி கண்டுபிடிச்சு நேரா வந்து சொன்ன அந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகள் இதுதான்: நீ செருப்பு மட்டும் தைக்கல, அன்பை உருவாக்குற. இதுதாங்க இந்த கதையோட மிகப்பெரிய உச்சகட்டம். எந்த ஒரு வேலையும் நாம எவ்வளோ அர்ப்பணிப்போடும் அன்போடும் செய்றோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுது அப்படிங்கிறத இந்த வார்த்தைகள் ஆழமா பதிவு செய்து. அந்த ஒற்றை நிகழ்வு முருகனோட வாழ்க்கை பாதையே முற்றிலுமா மாத்தி அமைச்சிடுச்சு. பஸ் ஸ்டாண்ட் ஓரத்துல 2 ரூபாய்க்கு செருப்பு தச்சுக்கிட்டு இருந்த அந்த சாதாரண மனிதர் தன்னோட நேர்மையாலும் உழைப்பாலும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஷோரூமுக்கே ஓனரா உயர்ந்துட்டாரு. ஆனா அவருடைய உண்மையான வளர்ச்சி அவரோட பேங்க் பேலன்ஸ்ல இல்ல, அவருடைய குணத்துல தான் இருந்துச்சு. தான் கஷ்டப்பட்ட காலத்துல தன்னை ஏமாத்தினவங்களையும் தனக்கு துரோகம் செஞ்சவங்களையும் அவர் எந்த வன்மமும் இல்லாம ரொம்ப பெருந்தன்மையா மன்னிச்சாரு. இதுதான் ஒரு உண்மையான வெற்றியாளனுக்கான அழகு அப்படின்னு நாம சொல்லலாம். ஆக இதுல இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, முருகனோட இந்த முழுமையான பயணத்தோட சாராம்சத்தை இங்க இருக்கிற இந்த சமன்பாடு ரொம்ப கச்சிதமா சுருக்கி சொல்லுது.
கடுமையான உழைப்பு, சற்றும் தளராத நேர்மை, அப்புறம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு, இந்த 3 ஒண்ணா சேரும்போது அது எந்த ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையையும் அடியோடு மாற்றி எழுதுற வல்லமை பெற்றது. இது வெறுமனே ஒரு தத்துவம் கிடையாதுங்க, இது முருகனோட வாழ்க்கை நமக்கு நிரூபிச்சு காட்டியிருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த உண்மை. இப்போ இந்த கதையோட நிறைவுல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர இந்த சமன்பாட்டை நீங்க இன்னைக்கு எப்படி பயன்படுத்த போறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களை அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தொகுப்புல சந்திக்கிறேன்.